அன்பினர்களே, வளைகுடாவில் ஏற்கனவே ரம் அவர்கள் 2 வாரம் கொடுத்திருந்த போர் நிறுத்தம் காலக்கெடு 2 வாரத்திற்கான காலக்கெடு இன்று புதன்கிழமை மாலையுடன் முடிவடையும் நிலையில் தன்னிச்சையாக ஒரு தலைப்பட்சமாக 2 மாத காலத்திற்கு போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ராஜாதிராஜ மகாத்தாண்டவர். யாட பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்களின் வேண்டுகோளுக்காகவும் முனீர் அவரை நண்பர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் அவர்கள் 2 பேரின் வேண்டுகோளுக்காகவே இந்த போர் நிறுத்தத்தை அவர் மீண்டும் 2 மாத காலங்களுக்கு நீடித்திருக்கிறார். இதுதான் உண்மை என்று சொன்னாலும் அதுவல்ல உண்மை. அமெரிக்காவிடம் ஏராளமான ஆயுத கையிருப்பு முடிந்து விட்டது என்பதுதான் உண்மை நிலைப்பாடு. நாம் ஏற்கனவே இது குறித்து தந்திருக்கின்றோம். ஏவுகணைகள் மிக அதிகமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் தீர்ந்து விட்டதாக நாம் சொல்லவில்லை. அமெரிக்க படை அதிகாரிகளும் இஸ்ரேலிய ராணுவ சீஃபும் தான் தெரிவித்திருக்கிறாங்க. இப்ப 1 மாதத்துக்கு முன்னாலே இப்ப இந்த 2 மாத காலத்திற்கும் புதிதாக ஆயுதங்களை செய்யலாம். அதுவும் ஒரு காரணம் இல்லை. ஆனாலும் அமெரிக்க அதிபர் தன் ஹமாஸ் தளச்சந்தி முற்றுகையை தொடருமாறு அறிவித்திருக்கிறார். இது என்ன பாசாங்க எனக்கு புரியல. அமைதி பேச்சு வேற்று வாங்கணுமாம், அவனுங்களை போய் பிடிச்சி வச்சிருப்பேன் வேண்டாம், அவனை விடுவானுங்களா? போர் தான். இந்த 1.5 மாதங்கள் எங்கேயாவது சர்க்கல்கள் சொருகல்கள் 2 மாதங்களுக்கும் நடைபெறவும் அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. சொருகல்கள் நீடிக்கலாம். வாரங்களும் செய்திக்குள் சொல்லுவோம். ஈரான் கருத்தொண்டு வந்து சட்டவிரோத முற்றுகைக்கு மத்தியில் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை ஒருதலைப்பட்சமாக நீட்டிப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் தொடர முற்றுகை நீக்கப்பட வேண்டும் என்று தெஹ்ரான் வலியுறுத்திய போதிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடனான 2 வார கால போர் நிறுத்தத்தை நீட்டித்திருந்தார். அதே நேரத்தில் இஸ்லாமிய குடியரசின் துறைமுகங்கள் மற்றும் கப்பல்கள் மீதான சட்டவிரோத முற்றுகையை தொடர்வதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார். இன்றைய புதன்கிழமை மாலை செய்தியாக நாங்கள் தருகின்றோம். தனது ரூட் சோசியல் தளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவில் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்களின் கோரிக்கையின் பேரில் இந்த நீட்டிப்பு செய்யப்பட்டதாக ட்ரம்ப் கூறினார். பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய நாடு ஈரானும் அமெரிக்காவும். இப்ப பாகிஸ்தான்காரங்க கேட்டாராம், கொடுத்தாராம். நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். மேலும் முற்றுகையை தொடருமாறு எமது ராணுவத்திற்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் என்று தொடர்ந்திருக்கிறார். இப்ப பேச்சுவார்த்தை என்று சொல்லிட்டு அவன் பக்கத்துல போயிட்டு நீங்க முற்றுகை கிட்டால் எங்கேயாவது சொருக வாய்ப்பு இருக்கா இல்லையா? பார்க்கலாம். இருப்பினும் இஸ்லாமிய குடியரசு முற்றுகையை நீக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக வலியுறுத்தியதுடன் அழுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் சேரப்போவதில்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் ஒரு ஒருங்கிணைந்த முன்மொழிவுடன் வரும் வரை அமெரிக்கா தனது ஆக்கிரமிப்பை தொடர்ந்து நிறுத்தும் என்று ட்ரம்ப் கூறுகிறார். ஆக்கிரமிப்பை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் முன்வைத்த 10 அம்ச திட்டத்திற்கு ஒப்புக்கொண்ட பின்னர் ஏப்ரல் 7 அன்று ட்ரம்ப் 2 வார கால ஆக்கிரமிப்பு நிறுத்தத்தை அறிவித்திருந்தார். அமெரிக்காவிற்கு எதிராக ஈரானின் ஆயுதப்படைகள் நடத்திய 100 கட்ட தீர்க்கமான பதிலடி தாக்குதல்கள் மற்றும் அந்நாட்டிற்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பு போருக்கு பிறகும் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த பதிலடி தாக்குதல்கள் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கட்டார், குவைத், ஜோர்தான் மற்றும் சவுதி அரேபியாவில் அமைந்துள்ள பிராந்தியம் முழுவதும் உள்ள முக்கியமான மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகளுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்தியிருந்தன. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டன. ஆனால் வாஷிங்டனின் அதீத கோரிக்கையில் மற்றும் அதன் நியாயமற்ற நிலைப்பாடுகளிலிருந்து பின்வாங்க மறுத்ததன் காரணமாக ஒரு உடன்பாட்டை எட்டுவதில் அவை தோல்வியடைந்திருந்தன. அமெரிக்க கடற்படையின் அச்சுறுத்தல்கள் மற்றும் முற்றுகைகளை மீறிய ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் துறைமுகத்தில் நங்கீரமிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படையினரின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை முறியடித்த சிலி சிட்டி என்ற எண்ணெய் கப்பல் இரவோடு இரவாக ஈரானிய கடல் எல்லைக்குள் வெற்றிகரமாக நுழைந்ததாக தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அரபிய கடல் பகுதி முழுவதும் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே அதிகரித்து வரும் கடல்சார் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த கப்பல் தற்போது ஒரு தெற்கு துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளது என்றும் இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
ஃபெலிசிட்டி கப்பல் இரவோடு இரவாக தேசிய கடல் எல்லைக்குள் தனது பயணத்தை முடித்து நாட்டின் தெற்கு கரையோரத்தில் உள்ள ஒரு முனையத்தில் தனது நிலையை உறுதிப்படுத்தியதாக ஈரானிய ராணுவம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அரேபிய கடல் வழியாக பயணத்தின் இறுதி கட்டம் முழுவதும் கடற்படை பிரிவுகள் விரிவான செயல்பாட்டு ஆதரவை வழங்கியதாக ராணுவ அதிகாரிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ராணுவ அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அரச ஊடக அறிக்கைகள் தெரிவித்தபடி அருகாமையில் செயல்படும் அமெரிக்க கடற்படை பணிப்படைகளில் இருந்து தொடர்ச்சியான வற்புறுத்தல் தகவல் தொடர்புடைய எதிர்கொண்ட போதிலும் கப்பல் தனது பாதையை தக்க வைத்துக் கொண்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானிய கடல்வழி வர்த்தகத்தின் மீதான கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவதற்கான தீவிர முயற்சிகளை வாஷிங்டன் மத்திய கட்டளை சமீபத்தில் வெளிப்படுத்தியது. வழி செலுத்துதல் வழிபாட்டுதல்களை மீறியதாக குற்றம் சாட்டி வார இறுதியில் ஓமான் வளைகுடாவிற்குள் ஈரான் கொடியேற்றப்பட்ட டூஸ்கா கப்பலை அமெரிக்க கடற்படையினர் இடைமறுத்து பறிமுதல் செய்தனர் என்றும் ஏப்ரல் 13 அன்று ஒரு விரிவான துறைமுக முற்றுகையை தொடங்கியதிலிருந்து அமெரிக்க படைகள் கிட்டத்தட்ட 30 வர்த்தக கப்பல்களை திருப்பி அனுப்பியதாகவும் அவற்றை தங்கள் வழித்தடங்களை கைவிடவோ அல்லது ஈரானிய துறைமுகங்களுக்கு திரும்பவோ கட்டாயப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. டூஸ்கா கப்பலை கைப்பற்றியது சர்வதேச கடல்சார் சட்டத்தை மீறிய செயல் என்று தெஹ்ரான் அதிகாரப்பூர்வமாக கண்டித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இன்று மாலைக்குள் முடிவுக்கு வரும் நிலையில், அதாவது 2 வாரம் அமெரிக்க அதிபர் கொடுத்திருந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் நிலையில் நீட்டிக்கப்பட்ட போர் நிறுத்தம் குறித்து விவாதங்கள் தொடர்ந்தாலும் போர் நிறுத்த ஏற்பாட்டை நீட்டிப்பிற்காக 2 மாத கால நீட்டிப்பை அவர் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். அதை ஈரான் கடைபிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஈரான் மீது ஏதாவது சொற்கள் ஒன்று நடக்குமானால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் இரு தரப்பிற்கும் இடையே ஒரு விரிவான ஒப்பந்தம் ஏற்படும் வரை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வணிக போக்குவரத்து காலவரையின்றி இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. இதேவேளை ஓமான் வளைகுடாவில் அமெரிக்க படைகளால் தனது வர்த்தக கப்பலான டூஸ்கா கைப்பற்றப்பட்டதை ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த நடவடிக்கையில் சர்வதேச சட்டத்தையும் வாஷிங்டனான பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறும் ஒரு பயங்கரவாத செயல் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஓமான் வளைகுடாவில் அமெரிக்க படைகளால் தனது வர்த்தக கப்பலான டூஸ்கா கைப்பற்றப்பட்டதை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வன்மையாக கண்டித்துள்ளதுடன் இந்த நடவடிக்கையை சர்வதேச சட்டத்தை மீறுவது என்றும் ஒரு பலவீனமான போர் நிறுத்தத்தின் மத்தியில் இது நடந்துள்ளது என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமான் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படையினரால் ஈரானிய கொடியுடன் கூடிய டூஸ்கா கரக்கு கப்பல் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் வன்மையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த நடவடிக்கையை அமெரிக்காவின் பயங்கரவாத ராணுவம் என்றும் அது வர்ணித்த குழுவால் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் அறிக்கை இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்துள்ளதாகவும் இது அப்பட்டமான ஒரு போர் நிறுத்த மீறல் என்றும் ஈரான் பதிவு செய்துள்ளது. ஒரு அறிக்கையாக வெளியுறவு அமைச்சகத்தின் கண்டன அறிக்கையாகவே அது வெளிவந்தது. இதேவேளை இன்னும் ஒரு விடயமும் வந்திருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அமெரிக்க சென்டகாம் இந்த கைப்பற்றலை பகிரங்கமாக வெளியிட்டுள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான தற்போதைய முற்றுகை தொடர்பான உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய மறுத்ததாக கூறப்பட்டதை தொடர்ந்து டூஸ்கா கப்பலை ஈரானிய கப்பலை அமெரிக்க கடற்படை கைப்பற்றியுள்ளதாகவே அந்த செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அடுத்த செய்தியாக பார்க்கின்ற போது அமெரிக்க கடற்படையின் அச்சுறுத்தல்கள் மற்றும் முற்றுகையை மீறி ஈரானிய எண்ணெய் கப்பல் ஒன்று துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளதாம். 2 செய்திகள் மாறி மாறி வருகின்றது. அமெரிக்க கடற்படையின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை முறியடித்து சிலிசிட்டி என்ற எண்ணெய் கப்பல் இரவோடு இரவாக கடல் எல்லைக்குள் வெற்றிகரமாக நுழைந்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஆக அமெரிக்க தடைகளை மீறி ஒரு கப்பல் ஒன்று தங்களது துறைமுகத்தை வந்தடைந்ததாக சொல்லப்படுகிறது. இதுக்கும் ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இந்த போர் நிறுத்தம் அமலில் உள்ள போது இன்னும் அத்துமீறல்கள் நடக்க வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில்
மிகப்பெரிய அத்துமுறல்கள் ஏற்படுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதால் தொடர்ச்சியாக இந்த போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படுமா, எங்கேயாவது சொருகுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். 2 மாதங்களுக்கு ஒரு மூச்சு விடும் நிகழ்வாக ஒரு அமைதியான ஒரு சூழலை உலகம் பார்த்திருக்கின்றது. ஆக ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் செய்து இந்திய, இலங்கை போன்ற நாடுகள் தங்களது எரி பொருட்களை கொண்டு செல்ல முடியும் என்பதும் மேலதிக செய்தி. ஏனெனில் நேற்று முதல் இந்தியா மிக தீவிரமாக இதில் ஒரு அமைதி நிலை வேண்டும் என்று வளைகுடா முழுவதும் இந்தியாவின் ராணுவ ஆலோசகர் அஜித் டோவல் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரபு நாடுகளை எல்லாம் ஒரு வற்புறுத்த, அதாவது ஒரு வேண்டுதல் தொடுத்து வருகின்றார். அமைதி பேச்சுவார்த்தை வெற்றி அடைய வேண்டும். ஏனெனில் இன்னும் 1-2 மாதங்களுக்கு தாக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்தியாவுக்குள் உறவகை இருக்கின்றது. இப்ப உறவகை கொண்டு உரிய நிறுத்திய சீசனுக்கு வேளாண்மை அல்லது அறுவடை அல்லது விதைப்புகளுக்கு, அதாவது அவர்கள பயிற்சிகளுக்காக அல்லது விவசாய நடவடிக்கைகளுக்காக உரிய வேளையில் உரங்கள் கிடைக்கவில்லை என்றால் முற்று முழுதாக இந்தியா பஞ்சத்தில் வாடும். அது எங்களையும் தாக்கும், இலங்கையும் தாக்கும். ஏனெனில் பல நேரங்களில் இந்தியா இலங்கைக்கு அரிசி வழங்கிய சம்பவம் இருக்கின்றது. இப்ப இலங்கைக்கு ஒரு நெருக்கடி அரிசி நிலை கொண்டு ஏற்படுமானால் இந்தியா இறக்கிவிடும். இந்த ஆட்சிக்கு அது கேட்காம சொல்லாமல் கொள்ளாமலே அரிசி இறக்குமதி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். எனவேதான் மிக அதிகமாக அஜித் டோவல் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார். பேச்சுவார்த்தைகள் செய்து எப்படியாவது இதை நிறுத்துங்கடான்னு சொல்ல அளவுக்கு அவர் போயிருக்கின்றார். 2 மாத காலம் என்பதும் மிகப்பெரிய நல்ல காலமாகவே பார்க்கின்றோம். ஆக இந்தியா ஒரு பேச்சுவார்த்தை செய்து தனதுக்கு தேவையான உரவகைகளை இறக்குமதி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பார்க்கலாம். இன்றிரவும் ஏதாவது முக்கியமான செய்திகள் வருகின்ற போது மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.